வணக்கம். உடற்பயிற்சி செஞ்சா கண்டிப்பா சோர்வா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வலிமை பயிற்சியிலிருந்து உங்களுக்கு அதிக ஆற்றலும், நாள் முழுக்க நீடிக்கிற ஒரு மனத்தெளிவும் கிடைக்க முடியும்னா எப்படி இருக்கும்? ஆமா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இன்னைக்கு நாம பாவல் சாட்சோலன்னு ஒரு பிரபல வலிமை பயிற்சி நிபுணர் இருக்கார் இல்லையா? ஆமா. அவரோட சில எப்படி சொல்றது கொஞ்சம் வித்தியாசமான யோசனைகளை அலச போறோம். சரி. ஒரு யூடியூப் வீடியோல அவர் சொன்ன விஷயங்கள்ல இருந்து பயிற்சிக்கு அப்புறமும் சோர்வாகாம வலிமையை எப்படி அதிகமாக்கி நம்ம அன்றாட வேலைகள்ல கவனமா இருக்கலாம்னு பார்க்க போறோம். இது வழக்கமா நாம நினைக்கிற ட்ரெயின் டில் யூ டிராப், அதாவது ஏகப்பட்ட துவண்டு போற வரைக்கும் பயிற்சி செய்யறது, அதுக்கு நேர் எதிரா இருக்கு. ஆமா, பொதுவா உடற்பயிற்சினா சோர்வு தானே ஞாபகம் வரும். ஆனா இங்க நீங்க சொல்றது சரியா செஞ்சா, அதாவது ரொம்ப சோர்வடியாம செஞ்சா அறிவாற்றல், கவனம் இதெல்லாம் கூட நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. நிச்சயமா. அதாவது நீங்க கைக்கு ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, காலுக்கு பண்ணாலும் சரி, உங்க மூளை தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. ஓஹோ. அதனால பயிற்சியோட தாக்கம் மனநிலை வரைக்கும் இருக்கு. அந்த ஊக்க விளைவு, அதாவது டானிக் எஃபெக்ட்னு சொல்றோமே, அதுதான் முக்கியம். அந்த ஊக்க விளைவு அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? பயிற்சி செஞ்சா எனர்ஜி போகும் தானே? அதுதான் இங்க சுவாரஸ்யமே. இந்த ஊக்க விளைவுங்கிறது பயிற்சிக்கு பிறகு நீங்க இன்னும் ஃப்ரெஷ்ஷாவும் மனத்தெளிவோடவும் உணர்றது. ஆக்சுவலா இது அடுத்த நாள் வரைக்கும் கூட நீடிக்கலாம். அப்படியா? இதுக்கு அந்த பழைய சோவியத் காலத்து வலிமை பயிற்சி முறைகள்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. புத்துணர்ச்சி, ஃப்ரெஷ்னஸ், அது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. புத்துணர்ச்சி பயிற்சியை முடிக்கும்போது ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணணுமா? எப்படி? அதுக்கு மொதப்படி நீங்க ஒரு செட்ல செய்யற ரெப்பிட்டிஷன்ஸ், அதாவது தடவைகள், அது ரொம்ப கம்மியா இருக்கணும். எவ்வளவு கம்மியா? 1ல இருந்து 4 தடவை, அவ்வளவுதான். வார்ம் அப் செட் உட்பட. என்னது, 4 தடவை தானா? ஆமா, தசை இனிமே முடியல, ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கு போகவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே. அப்புறம் உங்க உடல் என்ன சொல்லுதுன்னு கவனிக்கணும். இதுக்கு பேரு சைபர்நெட்டிக் பார்வைன்னு சொல்றாங்க. உங்க உடம்போட ஃபீட்பேக்கை வச்சு அப்பப்போ பிளான மாத்திக்கணும். சரி, அப்போ ஒரு பயிற்சி செஷன்ல மொத்தமா எவ்வளவு தடவைகள் செய்யலாம்? டோட்டல் வால்யூம். ஒரு குறிப்பிட்ட பயிற்சிக்கு ஒரு செஷன்ல ஒரு 10லேருந்து 50 தடவை வரைக்கும் இருக்கலாம். ஆனா வலிமைய நல்லா ஏத்தணும்னா ஒரு 20-30 தடவைகள் நல்லது. 20-30? ஆனா ஒரு செட்டுக்கு 4 தானே சொன்னீங்க? ஆமா, அதான். பல செட்டுகள் செய்யணும். ஆனா ஒவ்வொரு செட்லயும் குறைவான தடவைகள் தான். சரி சரி, புரியுது. பல செட்டு, ஆனா ஒவ்வொரு செட்லயும் கம்மியான ரெப்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பயிற்சிகள்? அதுவும் கம்மியா இருந்தா நல்லது. 1ல இருந்து 3 முக்கிய பயிற்சிகள் போதும். சில சமயம் ஒண்ணே செஞ்சா கூட ஓகே தான். ஒரே ஒரு பயிற்சியா? ஆமா, முக்கியமா செட்டுகளுக்கு நடுவுல ஓய்வு, அது ரொம்ப முக்கியம். ஓய்வு எவ்வளோ நேரம்? குறைஞ்சது 5 நிமிஷம். 5 நிமிஷமா? இவ்வளோ நேரமா? ஆமா, இது கேக்குறதுக்கு அதிகமா தெரியலாம். ஆனா உங்க நரம்பு மண்டலம், அப்புறம் அந்த பயோகெமிக்கல் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் முழுசா ரெக்கவர் ஆக இந்த நேரம் தேவை. அப்பதான் அடுத்த செட்ட அதே ஃப்ரெஷ்னஸோட பண்ண முடியும். இது நிறைய பேர் செய்யறது இல்லையே. என்ன மாதிரி பயிற்சிகள் செய்யணும்னு ஏதாவது சொல்றாங்களா? நிச்சயமா, கூட்டு பயிற்சிகள், அதாவது காம்பவுண்ட் எக்ஸசைஸ். ஓ, ஸ்குவாட்ஸ், டெட்லிஃப்ட்ஸ் மாதிரி. அதேதான். ஸ்குவாட்ஸ், டெட்லிஃப்ட்ஸ், பெஞ்ச் பிரஸ், புல்அப்ஸ், இந்த மாதிரி பல தசைகளையும் மூட்டுகளையும் ஒரே நேரத்துல வேலை செய்ய வைக்கிற பயிற்சிகள். சரி. வெளியிடுது. ஓஹோ. அது உங்களை இன்னும் விழிப்புணர்வா, கவனமா, புதுசா கத்துக்க தயாரா வைக்குது. பயிற்சிக்கு அப்புறம் வர்ற அந்த மனத்தெளிவுக்கு இதுவும் ஒரு காரணம். ஆக மொத்தத்துல நாம பயிற்சி ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தோமோ அதை விட முடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் வலிமையா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணணும், அப்படிதானே? கரெக்ட். அந்த சோர்வாகி வாந்தி வர்ற மாதிரி ஃபீல் பண்றதெல்லாம் தேவையே இல்ல. நோ பெயின் நோ கெயின் இல்ல, ஸ்மார்ட்டா ட்ரெயின் பண்ணணும். சரி சரி. இதுக்கு இன்னொரு டெக்னிக் கூட சொல்றாங்க, ஃப்ராக்மெண்டேஷன். அதாவது பயிற்சியை சின்ன சின்னதா பிரிச்சு நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா செய்யறது. ஓ, ஒரே அடியா செய்யாம பிரிச்சு செய்யறதா? ஆமா, அப்படி செஞ்சா சோர்வில்லாம மொத்தமா நிறைய வேலை செய்ய முடியும்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ இந்த அலசல்ல இருந்து நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, வலிமை பயிற்சியிலிருந்து ஆற்றல் வேணும்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு செட்டுக்கு 1-4 ரெப்ஸ் போதும், ஃபெயிலியர் வரைக்கும் போகக்கூடாது. ஆமா, ஒரு செஷனுக்கு 1-3 கூட்டு பயிற்சிகள் போதும். செட் நடுவுல குறைஞ்சது 5 நிமிஷம் ஓய்வு. அப்புறம் நம்ம உடம்பு சொல்றத கேட்கணும். மிக முக்கியமா பயிற்சி முடிக்கும்போது துவண்டு போகாம ஆற்றலோட முடிக்கணும். சரி, இந்த அணுகுமுறை உடற்பயிற்சியை ஒரு பாரமா பார்க்காம நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் மனநிலைக்கும் ஒரு பூஸ்ட் கொடுக்கற மாதிரி தோணுது. ஆமா, அதற்கான சாத்தியம் நிறைய இருக்கு. அருமை. இப்போ இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி.
உடற்பயிற்சியில நம்ம இப்ப பார்த்த இந்த குறைந்தபட்ச பயனுள்ள அளவு, அப்புறம் அந்த புத்துணர்ச்சி கொள்கை இருக்கு இல்லையா? இத உங்க வேலை, படிப்பு இல்லனா வேற ஏதாவது ஒரு சவாலான விஷயத்துல நீங்க எப்படி பயன்படுத்தலாம்? அப்படி செஞ்சா உங்க செயல்பாடுலயும் மனநிலையிலயும் என்ன மாதிரி ஒரு நல்ல மாற்றம் வரலாம்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.